Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிண்ணத்தில் 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவை நான் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். பால் பவுடர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா அழுத்தி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நான் இதில் 2 ஏலக்காவை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் தண்ணியை கொதிக்க விடுங்க. இந்த சர்க்கரை பாகு ஓரளவுக்கு பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இது சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாவும் திரட்டாதீங்க, ரொம்ப தடியாகவும் திரட்டாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் திரட்டிக்கோங்க. இப்போது இந்த ஓரத்து எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம்.
பாருங்கள் இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வரும். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிடலாம். இதை மறுபடியும் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், இல்லைன்னா உள்ளே மாவு அப்படியே இருக்கும். பாருங்கள் இப்போது இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகில் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இதை இந்த சக்கரை பாகில் நல்லா ஊற விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குலாப் ஜாமுன் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.